यदन्तस्थमशेषेण वाङ्मयं वेदवैदिकं तस्मै व्यापकमुख्याय मंत्राय महते नमः. स्वामी தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்தில் மூல மந்திர அதிகாரத்தில் முதல்ல சாதித்த ஸ்லோகம் இது. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் பத்ரிகாசிரம பெருமாளுக்கு மங்களாசாசனமாக கல்யாணம் ஆவகத்து கார்த்திகம் ஸ்வதர்மம் பிரக்யாபயன் பிரணிஹிதேஷு நராதிகேஷு ஆக்ஞம் கமம் விதியதோ ரதமஷ்டச்சக்கரம் பந்துசதாம் பத்ரிகாசிரம தாபசோனா அப்படின்னு பத்ரிகாசிரமத்தை மங்களாசாசனம் பண்ணி ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். ஏன்னா மூல மந்திரத்துக்கு அவதார ஸ்தலம் அது. முதல்ல நாரத பகவானுக்கு மூல மந்திரத்தை உபதேசம் பண்ணார். அதற்கு முன்னாடி பெருமாள் நரநாராயணனாக அவதாரம் பண்ண நாராயணன் அப்படிங்கிறவர் ஆச்சாரிய ரூபத்தில் அவதாரம், நரன்கிறவர் சிஷ்ய ரூபத்தில் அவதாரம். பெருமானே இப்படி ஆச்சாரியனாகவும் சிஷ்யனாகவும் அவதாரம் பண்ணி அதில் இந்த நாராயணன்கிறவர் அந்த நரனுக்கு திருமந்திரத்தை உபதேசம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. ஆச்சாரிய சிஷ்ய உபதேசம் மூலமாக இந்த திருமந்திரத்தை இந்த லோகத்திலே பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் ஒரு அவதார வைபவம் அது. நரநாராயணனாய் அறநூல் விரித்தான் அப்படின்னு ஆழ்வார் பாட்டில் வரும். எங்கானும் ஈதப்பது ஒரு மாயம் உண்டே அப்படின்னு. அந்த மாதிரி இது பெருமாள் இதுக்காக அவதாரம் பண்ண. அதே மாதிரி அதே பத்ரிகாசிரமத்தில் பெருமாள் நாரத பகவானுக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. அதனால் மூல மந்திரம் அதனுடைய அவதார ஸ்தலம் அப்படின்னு சொல்லணும் திரு பத்ரிகாசிரமம். அந்த மூல மந்திரத்துக்கு அந்த மந்திரத்துக்கு நமஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். எதந்தஸ்தம் அசேஷேன வாங்மயம் வேத வைதிகம் தஸ்மை வியாபக முக்கியாய மந்திராய மகதே நமஹா அப்படின்னு ஒரு மகா மந்திரம். இதற்கு நமஹா அப்படின்னு. ஏன்னா வாங்மயம் வேத வைதிகம், வேத வைதிகமான வேத வாக்கோ இல்லை வேதத்தோடு சம்பந்தப்பட்ட ஸ்ருதிகள் இத்திகாச புராணங்களுடைய வாக்கோ இது எல்லாத்தினுடைய அர்த்தமும் இந்த 8 எழுத்துக்குள்ள மொத்தமும் அடங்கி இருக்கு அப்படிங்கிறது. வியாபக முக்கியாய வியாபக மந்திரங்களிலே முக்கியமான மந்திரமாக இருக்கு. பெருமாளை பற்றி சொல்லணும்னா முக்கியமாக வியாபகத்துவம் தான் ரொம்ப பிரதானம். சர்வ வியாபியாக பகவான் சர்வ வியாபி அப்படின்னு சொல்லக்கூடிய வியாபக மந்திரங்கள் 3 இருக்கு. 1 திரு அஷ்டாட்சரம், 2 துவாதசாட்சரம், 3 ஷடக்ஷரம். துவாதசாட்சரம் வாசுதேவ துவாதசாட்சரம், வாசுதேவ நாமம் இருக்கு. ஷடக்ஷரம் விஷ்ணு ஷடக்ஷரம் அப்படின்னு விஷ்ணு ஷடக்ஷர மந்திரம் அப்படின்னு இருக்கு. இந்த மூல மந்திரம் நாராயண நாம கடிதமாக இருக்கு. நாராயண நாமா, இந்த வாசுதேவ நாமா, விஷ்ணு நாமா, இந்த 3ம் பெருமாள் வியாபகங்கிறத காமிக்கலாம். எல்லா இடத்துலையும் இருக்கான். நாராயணனா சகல நாரங்களும் இவனுக்கு அயனமாக இருக்குன்னு தெரியுது. சர்வத்திலையும் இருக்கான்னு அர்த்தம். வாசுதேவனாலும் வசதி, எல்லா இடத்துலையும் வசிக்கிறவனுங்கிற அர்த்தத்தில் வாசனாத் வாசுதேவசிய வாசியந்தே ஜெகத்ரேங்கிற ரீதியில் ஜெகத்ரயத்திலும் வசிக்கிறாங்கிற அர்த்தத்தில் வாசுன்னு வந்திருக்கு. அப்புறம் வாசுன்னு ஒரு பெயர், தேவன் ஒரு பெயர், 2 சேர்த்து ஒரே பெயரை வச்சிருக்காரு வாசுதேவன். வெட்ட பெயர் உண்மையில் பார்த்தா அது வாசுதேவன். விஷ்ணுங்கிறது விஷுல் வியாப்தங்கிற தாத்துலேருந்து வந்திருக்கு. எல்லா இடத்துலையும் பகவான் வியாபிச்சு இருக்கார் அப்படின்னு. இதுதான் வேதத்தில் ரொம்ப பிரசித்தமான திருநாமம். இந்த விஷ்ணு தான். கர்மகாண்டத்திலாம் விஷ்ணுவை குறித்து தான் யாகங்கள்லாம் நிறையா இருக்குது. மற்ற திருநாமங்களை காட்டிலும் விஷ்ணு திருநாமம், அதாவது விஷ்ணு சஹஸ்ரநாமம் பேர் வச்சுருக்காங்க. சஹஸ்ரநாமம் அப்படின்னா ஏதோ ஒரு பேர் தமிழ் வந்து யாருடைய சஹஸ்ரநாமங்கிறதுக்கு வேதத்தில் விஷ்ணு திருநாமம் பிரசித்தம். அதனால சகசிரம்னா விஷ்ணு சகசிரநாமம் ஒரு பேரை சொல்லி தானே சொல்லணும். ஆண்டாள் மாத்திரம் நாமமாயிரம் நேரத்தை நின்ற நாராயணா அப்படின்னு. ஏன்னா விஷ்ணு வந்துற மாதிரி நாராயண நாமங்கிறதும் பிரசித்தம் அப்படிங்கிற அப்படின்னா இந்த 3ம் வியாபகத்வர். பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கா. வேற யாரும் அந்த மாதிரி விபுஸ்வரூபமாக எல்லா இடத்துலையும் இருக்கிறவ கிடையாது. பெருமாள் மட்டும்தான். அதனால அவருக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய இந்த திருநாமங்கள் 3. இவர் வியாபகமாக இருக்கார் என்று யாரோ ஒரு தெய்வத்தை சொல்றவாங்க கூட விஷ்ணுங்கிற பேரை சொல்லக்கூடாது அவர். ஏன்னா வைதிகமான ஒரு பெயர். வியாபகனாக இருப்பவனுக்கு வைதிக வேதம் வச்ச பெயர் இது. இது நீ மற்ற பேருக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கு. நாராயணன் சொல்லச்ச கூட எத்தனையோ பிரயத்தனங்கள்லாம் பட்டு பார்த்து அதில் பேர் சொல்ல முடியாதுன்னு ஸ்மாத்தாலையும் முடிச்சுட்டான். அது மட்டும்தான் சொல்ல முடியும், வேறு யாரையும் சொல்ல முடியாது. இந்த 3 திருநாமங்கள் இருக்கிற மந்திரம் வியாபக மந்திரம். அதில் இந்த மந்திரம் ரொம்ப விசேஷம். இந்த 3 திருநாமத்தையும் வச்சு தான் விஷ்ணு காயத்ரி வருது.
நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆக இப்படி இருக்கக்கூடியதில் அதில் ரொம்ப வியாபகம் முக்கியாய அதில் சிரேஷ்டமான மந்திரம் இந்த திருமந்திரம் அப்படிங்கிறது. இதை பகவானே இந்த லோகத்தை பிரவர்த்தனம் பண்ணிருக்கான் அப்படிங்கிறபடினாலையும் ஆழ்வார்கள்லாம் நிறையா பேர் நீ திருவிட்டு கற்று அப்படின்னும் சில சமயத்தில் மந்திரம்னு சொல்லாமல் அதை நாமம் சொல்லி நமோ நாராயணமே அப்படின்னும், அதே மாதிரி பல்லாண்டில் கூட நமோ நாராயணா வென்று அப்படின்னு சொல்கிறபடினால ஆழ்வார்கள் மொத்த பேரும் இதில் ஊறி இருக்கிறார்கள். ஆச்சாரியர்கள் மொத்த பேரும் இதையே அனுசந்தானம் பண்ணி இதிலே ஊறி இருக்கிறார்கள். இதுக்கு சமமான மந்திரம் ந மந்திரா அஷ்டாட்சர பரஹா அப்படின்னு எடுக்கிறார். இதை காட்டிலும் உயர்ந்த மந்திரங்கிறது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இதற்கு விசேஷமாக ஜபம் உண்டு. மந்திரம்னாலே ஜபம் தான். மரணம் பண்ணணும் திராணம் பண்ணுற அப்படின்னாலும் மந்திரன் பேர். அதனால் இதுக்கு ஜபம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை தவிர இந்த திருமந்திரத்தை இன்னும் பல இடங்களில் விநியோகம் பண்ணியிருக்காங்க பிரமாணங்கள்லேயே. திருவாராதனத்தில் திருமந்திரத்தை சொல்லி தருவார். பாஞ்சராத்திர பிரக்கிரியில் நாம் பண்ணிட்டு இருக்கோம். வேத மந்திரத்தினாலே திருவாராதனம் அப்படிங்கிறதுக்கு சௌனகர் சொல்லியிருக்கேன். புருஷ சூக்தத்தில் இருக்கிற ஷோடசத்தினால பிரதானம் இருக்கிறனாலே முதலேருந்து ஆவாகனாதிகள்லேருந்து ஆரம்பித்து ஒரு திருவாராதன பிரக்கிரியான்னு ஒன்று இருக்குது. அதுவும் இப்போ இருக்குது, சில பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும். ஆனால் நம்ம ஸ்ரீபாஷ்யக்காரர் அதெல்லாம் இருந்தால் கூட, இதெல்லாமும் வைதிகமாக இருந்தால் கூட ஆகம பிரக்கிரியப்படி எல்லாத்துக்கும் சகல உபச்சாரங்களும் திருவட்டாட்சார மந்திரத்தை வச்சு அதை வச்சு ஒரு திருவாராதன பிரக்கிரியா அப்படின்னு ஒரு சம்பிரதாயம், அதே பெரியவா சம்பிரதாயம் அதை அமைச்சு கொடுத்துருக்கேன். அத்தியம் பாத்தியம்லேருந்து அமைச்சு திருமணம் அமுது செய்கிறது உட்பட சகலமும் திருவட்டாட்சாரத்தை வச்சு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக ஆராதனத்தில் அது உபயோகம் இருக்குது. சரணாகதி மந்திரமாக கூட அதை சுவாமி தேசியம் ஒரு இடத்துல எடுத்துருக்கேன். இதே இந்த துவய மந்திரத்தை வச்சு சரணாகதி அப்படிங்கிறது இப்போ சம்பிரதாயத்தில் இருக்குது. அதை தவிர இன்னும் நிறைய சரணாகதி மந்திரங்கள் இருக்குது. புமுக்ஷுர்மை சரணமகம் பிரபத்தியன்னு ஒரு மந்திரம் இருக்குது. அதை தவிர வசுரண்ய மந்திரம்னு ஒன்று தைத்திரியத்தில் இருக்குது. வசுரண்யோ பூரதி பிராணே தமசி சிந்தாத பிரம்மன் தமசி விஸ்வஜப்தே தோதாஸ்தமஸ்யே சோதாஸ்தமதி சூரியஸ்யம் நோதாஸ்தமதி சந்திரமதோபயாம கிரகீதோதி பிரம்மணே காமக சப்போன்னு மந்திரம் இருக்குது. இது ஆத்மானம் எஞ்சிக்க இந்த மந்திரத்தை சொல்லி ஆத்மாவை சரணாகதி பண்ணணும். இது வசுரண்யேதி மந்திரதா அப்படின்னு விதிச்சிருக்கா. இதை ஜுகியாத் பிரணய நாக்னோ வசுரண்யேதி மந்திரதா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சரணாகதி மந்திரம். ஆனால் இது கொஞ்சம் பெரிய மந்திரமாக இருக்குது. இதெல்லாம் இருந்தால் கூட துவய மந்திரத்தை ஆச்சாரியெல்லாம் ஆதரிச்சிருக்கிறதுக்கு காரணம் உபாய உபயம் ரெண்டையும் ஸ்பஷ்டமாக சொல்கிறபடினால அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இதுக்கு சொல்ல வர திருமந்திரம் சரணாகதியிலே அதை சொல்லியிருக்காங்க. திருமந்திரம் இல்லாமல் வெறும் பிரணவம் கூட சரணாகதி மந்திரம், ஒரு கேவலம் பிரணவம் மாத்திரம் வச்சு பிரணவங்கிறது தனி மந்திரமாகும். சுதந்திரமாக அதுக்கு ஒரு மந்திரத்தை உண்டு. பிரணவங்கிறது எல்லா மந்திரத்திலையும் சேர்க்கணும். பிரணவம் இல்லாமல் எதுவுமே சொல்லக்கூடாது. எந்த மந்திரம்னாலும் எந்த ஹோமம் பண்ணாலும் ஓம் தஸ்மை ஸ்வாஹா ஓம் தாபிய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லுவோம். பிரணவம் இல்லாமல் தாபிய ஸ்வாகான்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா தாமா அப்படின்னு நம்ம சொல்லி தஸ்மை ஸ்வாஹா, அப்புறம் ஓம் தாபிய ஸ்வாஹா, ஓம் சங்கீதோ விஸ்வசாமா சோழியோகம் அப்படின்னு எப்படி அர்ச்சனாதிகள்லாம் முதல்ல பிரணவம் சொல்கிறாலும் அந்த மாதிரி சர்வ மந்திரத்துலேயும் முதல்ல பிரணவத்தில் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்கு. அதனால் பிரணவம் எல்லா மந்திரத்தையும் உள்ளே சேர்ந்துருக்கும். அதே சமயம் அது ஒரு தனி மந்திரமாக கூட இருக்கும் அப்படின்றது. பிரணவங்கிறது தனிப்பட்ட ஒரு மந்திரமாக ஓம் இது பிரம்மா அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அப்படின்னால பிரம்மத்துக்கு வாச்சகம்லாம் இருக்கும். அது தனிப்பட்ட மந்திரமாகவும் இருக்கும். திரு அஷ்டாட்சரத்தில் அது ஒரு அங்கமாகவும் இருக்கும். இப்படி இருக்கிற உத்தமோத்தமமான மந்திரத்தை பலகால் எல்லாரும் அதை உபயோகப்படுத்தணும்னு பெருமாள் ஆசைப்படுறானா. பகவான் சந்தியாவந்தனத்தில் சந்தியா காலத்தில் சந்தியா ஜபம் எல்லாரும் பண்ணுறாங்க. அது முடிஞ்ச உடனே திருவட்டாட்சர ஜபம் பண்ணுறாளா அப்படின்னு நான் ஆசையோடு காத்துருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்கிறத ஒரு வசனம் உண்டு. அது சுவாமி தேசியம் உபே சங்கே திஷ்டாமி அப்படின்னு வரும். 2 சந்தியா காலத்துலேயும் நான் காத்துட்ருக்கேன். அந்த காயத்ரி ஜபம் முடிஞ்ச உடனே யாராவது இந்த திருமந்திரத்தை ஜபம் பண்ணுறாளா அப்படின்னு நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறேன் அப்படின்னு. அதனால் அந்த அளவு பெருமாளே காத்துட்டுருக்கார். அனுகிரகம் பண்ணுறதுக்காக காத்துட்டுருக்காரோ அவன் திருவட்டாட்சர ஜபம் பண்ணால் அப்புறம் அனுகிரகம் பண்ணுறாரு. அதனால தான் பெருவாளாக விடாத
அந்த அஷ்டாட்சர ஜபம் சந்தியா காலத்தில் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த சுவாமி தேசிகனை எடுத்திருக்கேன். அந்த மாதிரி ஜபம் ஆராதனம் முதலானதெல்லாம் உபயோகப்படுத்திக்கிறதுக்கு ஹோமாதிகளில் கூட எல்லாம் வேத மந்திரங்கள் ரிக்வேத ஹோமம் எதிர்வேத ஹோமங்கள்லாம் சமிதா ஹோமங்கள்லாம் நடக்கிறது. அந்த மாதிரி பிரமாண கிரந்தங்களில் ஹோமங்கள்லையும் இதை விநியோகம் பண்ணுறது. நம்ம இந்தியா இதுவும் பத்ரிகாசிரம தேசத்தில் தான் இருக்கும். நம்ம மொத்த பேரும் பாரத தேசம் மொத்தத்துக்கும் பிரதான திவ்ய தேசம் இந்த பத்ரிகாசிரமம் அப்படிங்கிறது. அதனால் அங்கே இருக்க பெருமான் இதுக்காக அவதாரம் பண்ண அப்படின்னால அதை அனுசரித்து திருமந்திர ஹோமங்கள் யதாவிதி ஹோமம் நடந்துட்டுருக்குன்னு கேட்டு ரொம்ப சந்தோஷம். அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, செவந்திகா, புரி, துவாரவதி சொல்லுவார் அப்படின்னு சப்தைகா முக்திகாரிகா முக்தி க்ஷேத்திரம் அப்படின்னு பிரசித்தி பெற்ற 7 க்ஷேத்திரத்தில் இந்த திருமந்திர ஹோமாதிகளெல்லாம் நடத்தி வச்சு அதன் மூலம் லோகக்ஷேமத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ரீதியில் நடந்தது. ரொம்ப சந்தோஷமான காரியம். இதோட கூட பத்ரிகாசம் உங்களுக்கு வந்தவங்க அப்படின்னு ஆமாம் இங்கே என்ன வந்திருக்கேன் எல்லாம் திருமந்திரம் அங்கே என்ன வந்திருக்கேன் மகான்கள்லாம் முன்னாடி தீர்த்த யாத்திரை போச்சா பத்ரிகாசனத்துக்கு போனால் அங்கே போய் 10,000 தடவை 1,00,000 தடவை ஜபங்கள்லாம் பண்ணிட்டு வருவோம். இருந்துட்டு போனோம் வந்தோம் அடுத்த பஸ் பிடிச்சோம் இன்னும் ரொம்ப நம்ம அந்த மாதிரி இல்லாமல் அங்கே இருந்து ஜபங்கள்லாம் பண்ணிட்டு வருவா அப்படின்னு முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் அந்தந்த க்ஷேத்திர மகிம்னா இதுக்கு பிரபாவம் கூடும். இதனுடைய மகிமையினாலே பாரத தேசத்துக்கே பிரபாவம் கூடும் அப்படிங்கிற ரீதியில் இருக்குது. இந்த 3 பதம் இந்த சுவாமி தேசியம் வந்து திருமந்திராப்தம்னு சாதிச்சிருக்காங்கன்னா 10 அர்த்தம் சாதிச்சிருக்கேன் திருமந்திரத்துக்கு. அது எல்லாமே சாம்பிரதாயிக அர்த்தம். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக சாதிச்சிருக்கேன். ரொம்ப சுருக்கமாக 2 விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். ஒன்றாவது என்ன கேட்டாங்கன்னா ஸ்வரூபம், உபாயம், புருஷார்த்தம் 3 சொல்கிறது. முதல்ல பிரணவங்கிறது ஸ்வரூபத்தை சொல்கிறது. நாமெல்லாம் பகவானுக்கு தாசர். நமகாங்கிறது உபாயம் சரணாகதியை சொல்கிறது. நாராயணாயங்கிறது புருஷார்த்தம் பகவானுக்கே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஸ்வரூபம், உபாய, புருஷார்த்தம் 3 சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன கேட்டால் திருமந்திரத்திலே பிறந்து அப்படின்னு ஒன்று இருக்கார். அதாவது ஆத்மா பிறக்கிறது திருமந்திரத்தில். பகவானுக்கு நான் தாசன், நாராயணனுக்கு நான் தாசன் அப்படிங்கிறது திருமந்திரத்தை தெரியலாம். அப்புறம் துவயத்திலே வளர்ந்து அப்படிங்கிற துவயத்தில் வளர்ந்து சில பேர் வேடிக்கை சொல்லுவாங்க நாங்களாமும் துவயத்தில் தான் வளர்ந்து அது வேறு அர்த்தத்தில் அது திருமந்திரத்தில் பிறந்து அப்படின்னா ஆத்ம தியானம் வந்து திருமந்திரத்தில் வந்து அப்படின்னு அர்த்தம். இப்போ திருமந்திரங்கிறது பெரிய உருவை காட்டும் சிறிய கண்ணாடி போல. ரொம்ப பிரம்மாண்டமான உருவத்தை ஒரு சின்ன கண்ணாடி காமிக்கிறது காரெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி இந்த திருமந்திரங்கிறது பெரிய அர்த்தம். இந்த ஆத்மாங்கிறது பகவானுக்கு சேஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய அர்த்தம். ஆனால் இது 8 எழுத்துக்குள்ளே மொத்தமும் இருக்குது. அதுலேயும் முதல் பிரணவத்துக்குள்ளேயே நிறையா இருக்குது. அப்போ பெரிய உருவை சிறிய கண்ணாடி எடுத்து காட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக இந்த திருமந்திரங்கிறது மொத்தத்தையும் காமிக்கிறது. குறிப்பாக என்ன கேட்டோம்னா நம்மளுடைய சொற்பத்தை காமிக்கிறது. ஆத்மானா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆத்மானா என்ன அப்படின்னா வேதாந்தங்களில் ஆத்மா ஞானஸ்வரூபமானது, ஆத்மா அணுஸ்வரூபமானது, ஆத்மா சரீரத்தை காட்டிலும் பின்னமானது, இந்திரியத்தை காட்டிலும் பின்னமானது, இப்படிலாம் சொல்லுவா இல்லையா. அதெல்லாம் காட்டிலும் முக்கியமாக திருமந்திரம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறதுன்னா ஆத்மாங்கிறது பகவானுக்கு தாசனாகுது. அதான் தான் அடியேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். நான்கிறது ஆத்மாவை சொல்லணும், ஆனால் அடியேன்னு சொல்லணும். ஏன்னா பகவானுக்கு தாசன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ வந்து திருமந்திரம் என்ன பண்ணுறதா இது வந்து நீ யாருன்னு நம்ம இத்தனால என்னவோ நினச்சிருந்தோம் இல்லையா. இந்த கண்ணாடி மாதிரி கண்ணாடி பார்த்தோன்னா ஓ பகவானுக்கு தாசன் ஆகும் அப்படிங்கிறத காமிச்சு அப்படின்னு அழகாக சொல்லுவேன். ஒரு சின்ன கதை ஒன்று. ஒரு காட்டில் ஒரு சிங்கக்குட்டி ஒன்று தொலைஞ்சு விடுது. சின்ன வயசில் சிங்கத்தோட குட்டி ஒன்று காணாது போய் அது கடைசியில் ஓனாயோடு சேர்ந்துடுச்சு. இந்த இதை விட்டு கொடுத்து அங்கே ஓனாயோட சேர்ந்து ஓனாய் குட்டியோடு சேர்ந்து போச்சு. அதோட போட்டு சேர்ந்து அப்படியே வளர்ந்துருது. ரொம்ப நாளாக அப்படியே வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சிங்கம் அந்த பக்கம் வரைச்ச சிங்கத்தோட கர்ஜனை கேட்டு சிங்கம் வரதை பார்த்து எல்லாம் ஓட ஆரம்பிச்சு. உடனே இதுவும் ஓட ஆரம்பிச்சு. இதை பார்த்து அந்த சிங்கம் கேட்டவன் நீ ஏன் ஓடுற
நீ ஓடக்கூடாது, நீ சிங்கமாச்சே நீ ஓடக்கூடாது அப்படின்னு. அதுக்கு தெரியல. உடனே இது போய் பிடிச்சி நீ ஓடக்கூடாது அப்படின்னு கர்ஜனை பண்ணணும். நீ பயப்படக்கூடாது, நீ கர்ஜனை பண்ணி 3 நிமிடத்துக்கு முழங்கி புறப்பட்டு வரா மாதிரி வரணும், நீ போய் பயப்படுற அப்படின்னா. ஆனால் அதுக்கு அப்படியும் புரியலை. அதுக்கப்புறம் அந்த சிங்கத்தை கூட்டு போய் ஒரு கிணற்றுல கொண்டு போய் காமிச்சிடலாம். ஏன்னா இது வரைக்கும் அது முகத்தை அது பார்த்ததே இல்லை, மற்ற எல்லா முகத்தையும் பார்க்கறதே இல்லை, தம் முகத்தை பார்க்க முடியாது இல்லையோ, நாம் எப்படி இருப்போங்கிறதே அதுக்கு தெரியாது. அந்த கிணத்துல காமிச்சப்பதான் அது பார்த்துது, இந்த சிங்கத்தையும் பார்த்து இதையும் பார்த்து நாம் இவரை சேர்ந்தவர். இத்தனை நாளாக ஓனாயை சேர்ந்தது நினச்சிருந்தோமோ இல்லை, ஓனாயை சேர்ந்தவன் நம்ம இல்லை, ஓனாய் முகம் நமக்கு இல்லை, நம்ம வேறு மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த கிணத்துல அந்த பிரதிபிம்பத்தை பார்த்த கூட அது புரிஞ்சுக்கலாம். மேமே கட்டிட்டு மேம்பமான கட்டில் அதெல்லாம் கத்த வேண்டாம், அப்படியே சிம்மம் மாதிரி கட்டணும் சொல்லி சிம்மாவை கூட்டுன்னு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி இந்த திருமந்திரமானது நம்ம ஆத்மாவை என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த சரீரத்தில் அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் அப்படின்னு இதை சாப்பிட்டு விட்டு அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்காக இந்த ஆத்மா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் திருமந்திரம் சொல்கிறது நீ அப்படியெல்லாம் இல்லை, நாராயணனுக்காக நீ இருக்க அப்படின்னு திருமந்திரம் காமிச்சு கொடுக்குறதா. அந்த கண்ணாடியில் அதை பார்த்தப்பறம் தான் நம்ம சொருபம் நம்ம புரியுது. நாம் இனிமேல் இருக்கக்கூடாது, அதை வேடிக்கையாக சொல்லலாம், பாஜஸ்டவே பிரதமஸ்டவே அப்படின்லாம் இருக்கு. இது எனக்கு அப்படின்னு கொடுக்குறது நாராயணாய அப்படிங்கிறது. ஆக அப்படி சொரூபத்தை காமிச்சு கொடுக்கக்கூடிய இது மந்திரம், பிரபத்தி மந்திரம், திருவாராதன மந்திரம், முக்கியமான மந்திரம், வியாபக மந்திரம், சகல விதத்திலும் சிரேஷ்டமான மந்திரம். சர்வவேத பாராயண புண்ணியம் ஓ நமோ நாராயணாய மந்திரோபாசகான்னு சொல்லி சர்வவேத பாராயண புண்ணியம் லபதே நாராயண சாயுஜ்யம் அவாப்னோதி அப்படின்னா வேதமே சொல்லியிருக்கிறோம். இதனுடைய பிரச்சாரம் செய்வது நமக்கு பரம தர்மம். இது நம்மளும் இதில் ஊறி நிற்கணும், அதனுடைய பிரச்சாரமும் விசேஷமாக நடக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த எல்லாம் நடந்து கடைசியாக காஞ்சிபுரத்துக்கு நடந்து உத்தரோத்தரம் அபிவிருத்தமாக என்பதாக அந்த பகவானை பிரார்த்திக்கிறேன். கவிதா